Hi, hello and welcome back to my channel Sai Kavin Kitchen. இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா வீடியோக்கு கீழ வர ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணி ஆல்ங்கற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே டேஸ்டியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பன்னீர் ஃப்ராங்கி எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்க போறோம். ரொம்பவே சிம்பிளா செய்யக்கூடிய இந்த ரெசிபியை நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு எடுத்துக்கலாம், அப்படினா மிட் டைம் ஸ்நாக்ஸ் கூட எடுத்துக்கலாம். ரொம்பவே அருமையா இருக்கும். குறிப்பாக குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்துடலாம், ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். யூஸ்வலாக அந்த பேஸ் வந்து மைதா மாவில் செய்வோம். நான் இன்றைக்கி கோதுமை மாவில் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா மைதா மாவில் கூட ரெடி பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறதுனால ஹெல்த்தியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கோதுமை மாவில் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ நான் அதில் 2 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் வார்ம் வாட்டரில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். சப்பாத்தி மாவுக்கு எப்போவுமே கொஞ்சம் ரொம்ப சூடாக உள்ள தண்ணியை ஊற்றக்கூடாது. கொஞ்சம் வார்மாக ரெண்டும் கலந்த மாதிரி இருக்க தண்ணியாக ஊற்றுனீங்க அப்படின்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும், கொஞ்சம் கூட ஒட்டாது. நீங்கள் லேட்டாக சாப்பிட்டிங்கன்னா கூட அந்த சாஃப்ட்னஸ் வந்து இருக்கும். நல்லா இந்த மாதிரி வந்து நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவில் எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சாச்சு. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம ஸ்டஃபிங் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் நான் இன்றைக்கி 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் செய்திருக்கேன். கூடவே பார்த்திங்க அப்படின்னா 1/4 ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள். அடுத்ததாக இதில் 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா புளிக்காத கெட்டி தயிர் வந்து 1லேருந்து 1.25 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலா எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த கர்டோடு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணி இதை கலந்து விட்டுருங்க. நான் இன்றைக்கி பன்னீரை வந்து சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் வேணுங்கிற ஷேப்புக்கு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஓரளவு மீடியம் சைஸில் கட் பண்ணிங்கன்னா உள்ளே வச்சு நம்ம ரேப் பண்ணும் போது வெளியில் வராமல் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு மீடியமான க்யூப்ஸாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மசாலா பேஸ்ட்டை நல்லா இப்போ ஸ்பைசஸ் கூட பன்னீர் வந்து நல்லா வந்து மேரினேட் ஆகட்டும். 10 to 15 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க. இப்போது ஃப்ராங்கியில் வைக்கிறதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் ஸ்லைசஸாக கட் பண்ணியிருக்கேன். நல்லா தின்னாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு கேப்சிகமாக நல்லா அந்த மாதிரி ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உள்ள சீட்ஸ்லாம் எடுத்துகிட்டு அதேமாரி ஒரு தக்காளியை நல்லா நீட்டை வாக்கில் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே மெல்லிஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஆனியன் ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம். ரொம்ப வந்துட்டு அதோட கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கணும்னு தேவையில்லை. ஜஸ்ட்டு அதோட ரா ஸ்மெல் போயிருக்கணும். அந்தளவுக்கு மீடியமான ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. அது ஃப்ரைட் ரைஸ்லாம் சாப்பிட்டா ஒரு மாதிரி நறுக்குன்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நான் ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கேப்சிகமே இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. இது ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம், ஹெல்த்தியும் கூட. இந்த காய்கறி ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டால் போதும். ஜஸ்ட் அதோட ராஸ்மெல் மட்டும் போணுச்சுன்னா நல்லாயிருக்கும். க்ரீனிஷ்னஸ் வந்து மாறாமல் பார்த்துக்கோங்க. இப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த பன்னீர் க்யூப்ஸையும் இதோட சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் அப்படியே வச்சிடலாம். பன்னீர் நல்லா சாஃப்டாக குக் ஆகட்டும். இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து பசஞ்சு வச்சுருந்த கோதுமை மாவு நல்லா வந்துட்டு செட் ஆகிடுச்சு. இப்போ அது மாதிரி நான் சப்பாத்தியில் தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசை தவா வச்சுக்கோங்க. கல் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேஸை வந்து இதில் போட்டு 2 பக்கமும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப தின்னாக தேய்ச்சிடாதீங்க, ஏன்னா உள்ளே வச்சு ரேப் பண்ணும்பொழுது ஊறி போயிடும். அதனால் ஓரளவு திக்காக தேய்ச்சிக்கோங்க. இந்த மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் சாப்பிடும் பொழுது நமக்கு நல்லாயிருக்கும். மாவு பிசையும் போது மட்டும் நல்லா கொஞ்சம் சாஃப்டாக எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. இதுவுமே நல்ல மீடியமான ஃப்ளேமில் கரிஞ்சு போகாத மாதிரி ரொம்ப ஹார்டாக ஆகிடாத மாதிரி பண்ணிக்கோங்க. இன்னொரு சைடு நம்ம சிம்மில் வச்சுருந்த பன்னீர்லாம் வந்துட்டு நல்லா சாஃப்டாக குக் ஆகிடும். நல்லா அங்கே ப்ரௌன் ஸ்பாட்ஸ்லாம் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. 2 பக்கமும் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ அதை எடுத்து இன்னொரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம வேணுங்கிற அளவுக்கு அந்த பேஸ் வந்துட்டு நம்ம போட்டு எடுத்து தனியாக தட்டில் வச்சுக்கலாம். பன்னீர் ஃப்ராங்கி செய்கிறதுக்கு நம்மளுடைய பன்னீர் ஸ்டஃபிங்கும் ரெடி, ப்ளஸ் பேஸும் ரெடி. இப்போ நம்ம ஃப்ராங்கி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி கொஞ்சமாக வந்து டொமேட்டோ கெச்சப் வந்துட்டு உள்ளே வந்து நான் ஜஸ்ட் லைட்டாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது குழந்தைங்களோட ஃப்ளேவருக்காக தான், நீங்கள் வேணும்னா அப்ளை பண்ணலாம். ஆனால் கெச்சப் வந்து தொட்டு சாப்பிட்றத விட உள்ளே வந்துட்டு செஞ்சோம் அப்படின்னா ரேப் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக வந்து டொமேட்டோ கெச்சப் வந்துட்டு இதில் அப்ளை பண்ணிக்கிட்டேன். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சூப்பரான எம்மியான நம்ம பன்னீர் ஸ்டஃபிங் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம். நல்லா கேப்சிகம், டொமேட்டோ, ஆனியனோட சேர்த்து எடுத்துக்கோங்க.
இப்போ இதில் வேணுங்கிற அளவு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப நிறையா வச்சு டம்ப் பண்ணிங்க அப்படின்னா வெளியில் வந்து எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ அதனால் கரெக்டாக அந்த கெச்சப் வச்சுருக்க இடத்துல மட்டும் வச்சு ரோல் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே டாப்பிங்க்கு கொஞ்சமாக வந்துட்டு நான் ஸ்லைஸ் பண்ண ஆனியன் நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக வந்துட்டு சீஸ் வந்து நான் கிரேட் பண்ணி தூவிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சைடு வந்துட்டு ரேப் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு மேலே வச்சு நல்லா டைட்டாக இந்த மாதிரி ரேப் பண்ணிட்டீங்க அப்படின்னா லஞ்ச் பாக்ஸ்லாம் கொடுத்து விடும்போது எடுத்துகிட்டு வராது. செக்யூராக ரேப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு பட்டர் பேப்பரோ இல்லை டிஷ்யூ பேப்பரோ வச்சு கீழே வந்துட்டு ரேப் பண்ணிவிட்டு கீழே வந்து லைட்டாக வந்து உள்ளால் ஃபோல்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா சூப்பர் சேஃபாக இருக்கும். உள்ளே உள்ள ஸ்டஃபிங்லாம் வெளில வராது. லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடும்போது இந்த மாதிரி அந்த பன்னீர் ரேப் மேலே நீங்கள் ஒரு ரேப் மாதிரி போட்டு உள்ளே ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும், கடையில் கிடைக்கிற மாதிரியே. அதாங்க ரொம்பவே டேஸ்டியான நம்மளுடைய பன்னீர் ரேப் பன்னீர் ஃப்ராங்கி ரெடி ஆகிடுச்சு. இந்த பன்னீர் ரோலை வந்து நான் கடையில் செய்கிற அதே டேஸ்ட்டில் ரொம்பவே சிம்பிளாக நீ வீட்டில் ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் இந்த ரெசிபி மறக்க உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் ரொம்பவே பிடிக்கும். ஒன்று சாப்பிட்டாலும் நல்லா ஸ்டமக் ஃபில்லிங்காக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா சைட் டிஷ்ஷு தேவையில்லை, ஏன்னா டொமேட்டோ கெச்சப்லாம் உள்ளே வச்சிருக்கு. ஜஸ்ட் அந்த கோல் அப்படியே சாப்பிட்டுட்டே போகலாம். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. வேற ஒரு வீடியோ நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். until then take care, bye.